ஹாய். எனக்கு திடீர்னு ஒரு மெமரீஸ் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, நான் பிஎஸ்சி படிக்கிறபோது மன்னார்குடின்னு ஒரு ஊர்ல படிச்சேன். எங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோட சென்னையில செட்டில்ட் ஆயிட்டாங்க. அப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சேன். எனக்கு காலேஜ் ஃபீஸு எல்லாம் மெஸ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நான் சென்னை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் நெறையா அ லீவ்லாம் எடுத்துக்கிட்டு, இடையில இடையில லீவ் எடுத்துட்டு, ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தான் லீவ் எடுப்பேன். அப்போ எங்க பாட்டி தான் அம்மாவோட அம்மா தான் எனக்கு கொஞ்சம் கூடயே ட்ராவலுக்கே வருவாங்க. ட்ரெயின்ல ட்ரெயின் ட்ராவலா தான் இருக்கும். அங்க நான் எப்போதுமே ட்ரெயின் ட்ராவல் தான் போவேன். அம் அ மன்னார்குடியில எப்பவுமே ட்ரெயின்ல போற மாரி இருந்தா நைட் நைட் ட்ராவலா மட்டும் தான் இருக்கும். அப்போ எங்க பாட்டி என்ன பண்ணும்னா, அங்கேருந்து எங்க ஊர்லேருந்து ஒரு 2 பஸ் புடிச்சு ட்ரெயின்ல ஏத்தி என்ன கூட்டு இங்க சென்னை கூட 2, 3 பஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாரி தான் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம். எங்க பாட்டி எப்போதுமே என் கூட ட்ராவல் பண்றப்ப தூங்கவே தூங்காது. எப்போதுமே முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் கரெக்ட்டா நான் ஏன் சேஃபா இருக்கனா? நான் சேஃபா இருக்கனா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தேன்னா, எங்க பாட்டி ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, என்ன தனியா அனுப்ப ஸ்டார்ட் பண்ணுச்சு. அ என் பேக்ல மொளகாத்தூள், பிளேடு, கத்தி எல்லாம் என் பேக்ல போட்டு அனுப்பி விட்டுச்சு. என்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புது. இங்கேருந்து எங்க ஊர்லேருந்து பஸ்லலாம் ஏத்தி விட்டு, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஏத்தி விடும். அப்போ யாராச்சும் உன்ன வம்பு பண்ணாலோ, உன்ன யாராச்சும் தகராறு பண்ணாலோ, சுத்தமான மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருந்துச்சு அதுவே. அத எடுத்து கண்ல தூவி விட்டுரு. இல்லன்னா கத்தி, பிளேடுன்னு எதையும் யோசிக்காத. பயப்படவே பயப்படாத. அ அந்த நேரத்தில யாரையும் யோசிக்காத. உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த இடத்துல ஆ உன்னோட சேஃப்டிக்காக நீ மொளகாத்தூள் தூவுறதோ, இல்ல உன்னோட இதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீ இந்த இந்த பொருள்லாம் பேக்ல வச்சிருக்க. நீ யூஸ் பண்ணிக்கோன்ற மாரி சொல்லும். ஸ்டார்ட்டிங்கில என்ன பண்ணுச்சுன்னா, பஸ்ல ஏத்தி விட்டு, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டாந்து விட்டு ஏத்தி விட்டு போகும். அப்புறம் நாள் ஆக ஆக என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு பஸ் ஏத்தி விட ஆரம்பிச்சது. ரயில்வே ஸ்டேஷன் நானே போய் ஏறிப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எங்க ஊர்லேருந்து எங்க பாட்டி ஊர்லேருந்து என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அது போயிடும். அப்பப்போ அடிக்கடி கால் பண்ணிட்டு சேஃபா இருக்கியா? சேஃபா இருக்கியா? அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். நாள் ஆக ஆக அது எனக்கு கால் பண்ணாது. அப்படியே விட்டுரும். அது நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு என்ன எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் நெறைய சொல்லிக் குடுத்துருக்கு. என்னன்னா, அதுதான் நார்மலா ஆ பிளேடு, கத்தி, ஆ மொளகாத்தூள் அதெல்லாம் என் பேக்ல வச்சு தைரியம் சொல்லிக் குடுத்துச்சு. ஆ மோஸ்ட்லி நாங்க உடலால வலிமையா இருப்போமான்னு தெரியாது. பட் எங்களுக்கு இந்த மாரி ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த இடத்துல மொளகாத்தூளோ ஏதோ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அது எனக்கு குடுத்த தைரியம். மோஸ்ட்லி நெறைய எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி கேட்டா. தைரியமா வெளியிலலாம் எப்படி ட்ராவல் பண்ற அப்படின்னு. ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் வேலை பார்க்குறப்பலாம் மீட்டிங் சொல்லி பெங்களூர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்க பெங்களூர்லாம் நாங்க போயிட்டு வருவோம். தனியா ட்ராவல் பண்ணிட்டு போவேன். நான் தமிழ்நாட்ட விட்டு தாண்டுனதே கிடையாது தனியா. பட் அன்னைக்கு என் பாட்டி குடுத்த தைரியம் தான். நான் தமிழ்நாட்ட விட்டு தாண்டி பெங்களூர் என்ன வச்சது. அங்க லாங்குவேஜ் எல்லாம் கன்னடம் அந்த மாரி தான் பேசுவாங்க. பட் அங்க தமிழ் பீப்பிள்ஸ்லாம் இருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு லாங்குவேஜ் தெரியாத ஊரா இருந்தாலும், பட் என்னால ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துல எங்க பாட்டி குடுத்த தைரியம். எனக்கு வளர வளர எப்படின்னா, மோஸ்ட்லி பயமுறுத்துவாங்க ரொம்ப. இவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இந்த மாரி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணா ரொம்ப டம்ப் பண்ண தான் பார்த்தாங்களே தவிர, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? எந்த அளவுக்கு தைரியமா இருக்கணும்? பொண்ணுன்னா தைரியமா இருக்கணும். அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக் குடுத்ததே கிடையாது. எனக்கு மொத தைரியம் சொல்லிக் குடுத்த ஒரு ஆளுனா எங்க பாட்டியா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் மேபி என்னால வெளியில ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை குடுத்ததுனா எங்க பாட்டி தான். இது மாரி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தைரியம் சொல்லிக் குடுத்தாங்கன்னா, ஆ பொண்ணுங்க கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா எந்த இடத்துலயும் பொது இடத்துக்கு போனா ப்ராப்ளம் வரும். அந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கத்துக் குடுங்க. இந்த இடத்துக்கு போகாதேன்னு சொல்லிக் குடுக்காதீங்க.
இவங்க கூட பழகாதீங்கன்னு சொல்லி கொடுக்காதீங்க. எந்த மாதிரி மனுஷங்க, அவங்கக்கிட்ட எப்படி பழகணும், நம்ம எந்த இடத்துல எப்படி வந்து நம்மளை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும். ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து நம்மளை ஒரு பொண்ணாக வந்து அடக்க ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படி பார்க்கணுன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நான் சின்ன வயசில் வந்து மோஸ்ட்லி பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான், கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்டு தான் அதிக படிப்பே. இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் நிறைய படிக்கிறாங்க பொண்ணுங்க, வெளியில் வராங்க. ஆனால் என்ன ஒன்று, நிறைய செக்ஸ் அப்யூஸு அது இதுன்னு நாங்கள் சின்ன வயசில் நிறைய அதை தாண்டி தான் வந்திருப்போம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு அந்த பயம் இருக்குது. எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை எப்படி சேஃபாக பார்த்து பண்ணுற ஒரு பயம் எனக்கு நார்மலாக ஒரு அம்மாவாக எனக்கு இருக்குது. பட் ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆணுக்கு இணையாக வந்து ஒரு பொண்ணை வந்து போல்டாக வளர்க்கணும். அந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு முதல்ல தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி இடத்துல எனக்கு வந்து பாய்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்லிக் கொடுக்குறது மோஸ்ட்லி என்னென்னா, இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் பாட்டி மட்டும் கிடையாது, என் கூட பசங்க ஆண் தோழர்கள் கூட இருந்தாங்க. இப்போயும் எப்போயாவது நான் பேசுவேன். அவங்க எனக்கு ஒரு விஷயமும் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி என்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் நினைப்பாங்க. ப்ரொடெக்ட் பண்ணுறது மீன்ஸ் எப்படி சேஃப்டியாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தைரியம் சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு பொண்ணும் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப பயமுறுத்தாதீங்க. இங்கே போகாத அங்கே போகாத அந்த மாதிரி பயமுறுத்தாமல் சேஃபாக இருந்தால் ரொம்ப வெளியில் வருவாங்க கண்டிப்பாக பொண்ணுங்க.